பார்க்க போகிறது வந்து மைன்கிராஃப்ட் தான். வாங்க கேம்குள்ளே போகலாம். நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எல்லாம் வீடியோ வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் எப்படியோ மைன்கிராஃப்ட் அம்மா கெஞ்சி கேட்டு டவுன்லோட் பண்ண ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் பார்த்துங்க. இந்த வீடியோ கூட கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். என் அண்ணா இல்லை, வெளியே தான் இருக்கான், அவன் படிச்சுட்ருக்கான். அதுவும் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த கேமில் என்னால் ஜாயின் பண்ண முடியல அவனை. அதனால் பார்த்து தான் இருக்கணும். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து நெதருக்கு போக போகிறேன். அதனால் பார்ட் 1ல் வந்து நான் வீடை மட்டும் கட்ட போகிறேன். நான் செகண்ட் பார்ட் வந்தோடனே நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது ஒன்று மட்டும் பண்ணி விடுங்க கேஸ். எனக்கு வந்து எப்படி நெதர் போகணுன்னு தெரியாது. அதனால் எப்படியாவது எப்படி நெதர் போகிறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நான் அதை பார்த்து உங்களுக்கு நான் வந்து எப்படியாவது நெதர் கட்டுறேன் பார்ட் 2ல். இப்போதைக்கு வீடு மட்டும்தான் கட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் பெட்டு எங்கேருந்து வைப்பணும் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில், அதையும் பார்த்துக்கலாம். நான் எந்த வீடியோ வேணால் போடுவேன். அதனால் பார்ப்போம். வேலைப்பா ரோப்ளாக்ஸ் வேணுமா இல்லை மைன்கிராஃப்ட் வேணுமா என்ன வேணால் கேளுங்க. நான் எப்படியாவது வீடியோ பார்த்து ஏதாவது என்னெல்லாம் பண்ணணுன்னு பார்த்து சரி பண்ணுறேன். மைன்கிராஃப்டில் சுத்தமாக என்ன ஒன்றும் தெரியாது. ஆனால் வீடு கட்ட தெரியும், எண்டர் ட்ராகன் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் நெதருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆப்சிடியன் எப்படி ஒன்றும் தெரியாது. அதனால் நான் பார்த்து தான் போகணும். இப்போதைக்கு யாருமே இல்லை. நான் போயிட்டு ரெக்கார்டு பண்ணுறதே அம்மாய் தெரியாது. நான் பார்த்து நல்லா விளாடுவோம். ஒரு வீடியோவை பார்க்குறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவானுங்க. நான் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே போவோம், நம்ம அப்படியே போக முடியாது. நம்ம ஆளுங்கலாம் ரொம்ப போவோம். இந்த ஒட்டு 10 மணி தெரியாது. அதனால் பார்த்து தான் போகணும். அது எங்கேயோ காலத்துலேருந்து ஸ்பான் ஆகிருக்கேன். எங்கேயோ ஸ்பான் ஆகிருக்கேன்னு கூட தெரில. எங்கடா ஸ்பான் ஆகிருக்கேன்? எங்கடா வீடை கட்டுவேன்? அவட பாவீங்களா, வீடே கட்ட விடாமல் பண்ணிட்டானுங்க கேஸ். லாஸ்ட்டாக எங்கேயும் கேஸ் வீடை கட்டுவேன். எங்கே போகணும்? ஓ கோல் அம்மா விட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதான் கேஸ். கூட்டுவாங்க என்ன. அதனால் பார்த்து போ. அங்கே வீடு கட்டிக்கலாம். இங்கே வீடை கட்டிட்டேன். இங்கே நிறையாவே கிடைக்குது என்னமோ. அதனால் நான் இங்கேயே வீடு கட்டிக்கிறேன். இங்கே வீடு கட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே வேறு அனிமல்ஸ் இருக்கானாங்க. அனிமல்ஸ் எங்கே போனால் நீங்கள் விளையாட தெரில. ஒரே ஒருத்தர் இருக்கான் பைஸ், ரொம்ப ஆள். அவன் மட்டும்தான் இருக்கான். வேற எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. உள்ளே வாங்கணுமே, பயமாக வேற இருக்கு. இது வேறு இப்போ கிராஃப்ட் பண்ணுவோம். கச்சிருச்சு. இவ்வளோ விட்டு போதும்னு தான் நினைக்கிறேன் வீடு கட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் 3 ஸ்டோரி தான் கட்ட போகிறேன் எப்படி இருந்தாலும். ஆனால் பிரச்சனை இல்லை, இவ்வளோ போதும் என் வீடு கட்டுறதுக்கு. போதாதுன்னா மறுபடியும் போய்ட்டு வாங்கிட்டு வரணும். ஒரு கிராஃப்ட் டேபிள் வாங்கிக்கலாம். அதை இங்கே வச்சுக்கலாம், ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து பார்ப்போம். அப்படியே போவோம். ஏன்னா இந்த சைடு நான் வந்து அன்றைக்கி போவோம். இவ்வளோ சின்ன வீடு போதும் எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் தப்பாக தான் கட்டிகிட்டு இருக்கேன். அந்த தப்பாக கட்டினதெல்லாம் லாஸ்ட்டாக எடுத்துருவேன். இங்கே 2 கட்டிப்போம். இங்கேயும் இருந்து 2 கட்டணுமா? அப்போது 2 கட்டிப்போம். இங்கே 1 இங்கே 2. இங்கேருந்து ஒன்று கட்டிட்டு வரும். இவ்வளோ போதுமாடா? இந்த இங்கே வரைக்குமா? போனால் இங்கே 2 வச்சிடலாம்.
இங்கே ஒன்று வச்சுக்கலாம், இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அப்புறமா இங்கே வந்து 2 இவ்வளோ போதும்ல. இப்படியே பண்ணிட்டு வருவோம் guys. இந்த சைடில் பற்றிக்கிச்சு. போய் இங்கே இருந்து பண்ணிவிடுவோம். ஐயோ தெரியாமல் இங்கே கட்டிட்டேன். சீக்கிரமாக கட்டணும். ஒரு பிக்கு பார்த்துட்டேன். எனக்கு ஒன்லி ஷீப்பு தான் வேணும். ஷீப்புக்கு தான் உள்ளே தரும். இதெல்லாம் இவ்வளோ கிலோமீட்டர் சீஸ். இதெல்லாம் பத்தாது வீடு. பார்க்கலாம் எவ்வளோ பத்ததுன்னு. இந்த சைடு போய்ட்டு இதை வாங்கிப்போம். இது இதெல்லாம் கட்டணும். வேறு ஒரு ஓக்கு ட்ரீ வெளியே ஒன்று இருக்கா, அது எடுத்துக்கோ. இங்கே ஒன்று இருக்கு. இங்கே நம்ம ஃபர்னஸை வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இவ்வளோ போதாது கன்ஃபார்மாக விட்டெல்லாம் போதாது ரூஃபுக்கு. அதனால் பார்ப்போம். எங்கடாடி ஷீப்பு இருக்கா? ஷீப்பை தெரியுதா? நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஷீப் எங்கேயாவது இருக்கா? நைட் வந்த உடனே ஷீப் பெட்டை போட்டு படுக்கணும். ஷீப்பு வேறு எங்கே போச்சுன்னு தெரில. ஷீப்பு தெரியுதா? நம்ம போய்ட்ருக்கோம். இது நம்ம வீட்டுக்கு ஒரு இடத்த கட்டிட்டா போதுமே. இன்கேஸ் நைட்டு எல்லாமே சர்வே பண்ணணும் நம்ம. வாங்க இங்கேருந்து ஒன்று டோரை மட்டும் வாங்கிடலாம். இங்கே ஒன்று இங்கே ஒன்று கரெக்டாக இடத்த கழுகு. எவ்வளோ பத்துதோ அவ்வளோ பண்ணுவோம். இவ்வளோ இங்கே 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 ஒன்று இங்கே எப்படி வேணால் போட. இப்படி நடந்து போய்க்கலாம். இங்கே 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 கன்ஃபார்மாக விட்டு பத்துமான்னு தெரில. பார்ப்போம். விட்டு பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் விட்டு பத்தாது. கரெக்டாக பத்துடுது. சரிங்க, இன்னும் கொஞ்சம் நைட்டு பூராவே சர்வே பண்ணணும் நம்ம. இப்போதைக்கு இது எது காயம் பார்த்துட்டு கிளம்பா. இப்படி பார்க்குறேன். கிளம்பா. ஐயோ இப்போ வர ஷீப்பு கிடைக்கணுமே. எங்கே போய்ட்டு ஷீப்பை வாங்குவேன். டீ குடிச்சிட்டோண்டோ. டேய் தம்பி வந்துட்டு இருக்கேன். பயப்படாத. வந்துட்டோடா. ஒன்று தான் வந்திருக்கான். ஐயோ ஷீப்பை தேடி ஃபஸ்ட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்து கைஸ் லக்கி கைஸ் போடுங்க. நல்லா போடு போ. நைட்டு வேறு ஆகும்போது கரெக்டாக நினச்சேன். என்னமோ நிறைய லக்கு வருதானே நினச்சிட்டேன். கிடச்சிடுச்சு. நைட் ஆகும்போது சீக்கிரமாக ஓடணும் வீட்டுக்கு. ஐயோ ஃபுட்டு வேறு வேணுமா? ஃபுட்டு இருக்கேன். வேறு மாதிரி ஆகுதா ஸ்கை? ஆமாம். இந்த சைடு போயிட்டு உள்ளே போயிட்டு இங்கேருந்து பெட்டுக்கு என்னெல்லாம். ஐயோ டி நைஸ். அப்படியே போவோம். போ உள்ளப்பா. கிடச்சிச்சு. எஸ்
கிளம்புடா சைடில் போட. நம்ம வந்து இது மட்டும் பெட்டை போடு. தூங்கிட்டோம் கைஸ் ஃபைனலாக. அங்கே இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ரூஃபை பில்டு பண்ணணுமா, அதுக்கு நம்ம இப்போ ட்ரீஸை பில்டு பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கலாம். இன்னொரு டைம் சொல்கிறேன், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படியே இங்கே போயிட்டு இது மூடிட்டு இங்கே வந்து ஒரு பிக்கேக்ஸுக்கு என்ன வேணும், ஸ்டிக்கா வாங்கிக்கலாம். 1 பிக்கேக்ஸ் வாங்குறேன், 2 பிக்கேக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ கிளம்புவோம். நான் போட்டிக்கு வந்துட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டேன். போடு போடு போடு. ஒரு வீடு கட்டையும் கொஞ்சம் தான் தவிர அப்படியே போவாங்க சீக்கிரமாக. அப்படியே போவோம் போவோம் போவோம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாக. அடி 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 அடி, நல்லாவே அடி. போடு போடு. அப்படியே முடிச்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரமாக போகணும். ஸ்டைலிஷ் கைஸ். அப்படியே முடிச்சிடலாம். எங்கடா 6 தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மட்டும் வெட்டிக்கலாம். இவ்வளோ பெரிய மாதிரி. ஹாய் காய்ஸ், நான் சால்ஃபோட அக்கா பேசுகிறேன். என் கொக்கா பேசுது, அதனால் பார்த்துக்கலாம். தைரியமாக இருக்கு. ஆனால் மைண்ட் கிராஃப்ட் விளையாடும் போது தைரியமாகவே இல்லை. நாய் மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கு. ஃபோனுக்கே சண்டை போட்டே இருக்கு. கண்ணாடி போட்டேன் நாய் பேய் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. பா, நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன், கண்ணு தெரியாதா? நானே இப்படியே தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ போ, இது ரூஃப் கட்ட போதுமான்னு பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. ஸ்விங் ஸ்விங் போயிட்டு உள்ள தர. இப்போ வந்து இங்கேருந்து கட்ட ஆரம்பிக்குங்க. ஐயோ இங்கே பாருங்க கேஸ், கமெண்ட் பண்ணுங்க கேஸ். என் அக்கா பாருங்க கேஸ், டென்ஷன் கோமாளியாக இருக்கு. என்னடா 3 ரூபா கட்டே 21 எடுத்துச்சு. ரொம்ப எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்துருவோம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டான வீடு கட்டுற வரைக்கும் நான் விட மாட்டேன். பாருங்க ஆயிட்டு இருக்கே. அப்படியேப்பா. இப்போ இதை பில்டு பண்ணிக்கலாம். என் அக்கா உட்காந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நானும் பில்டு பண்ணிட்டே இருக்கேன். என்ன கைஸ் எப்போ பார்த்தாலும் ஹலோ கைஸ், நானும் பக்கத்தில் வந்துக்கிறேன். அடிபட்டுச்சு, கொட்டு வாங்க. ஏன்டா எப்படி பண்ணுறேன்?
பாடா படுத்துறது சண்டை வேலை. பாடா படுத்தாது, படுத்துவேன். படுத்து கொட்டு வைக்கிறேன். சீக்கிரமா போவோம் கைஸ். வாங்க வாங்க வாங்க. வரட்டும் வந்து இவனை கட் போட இருக்கும். மைன்கிராஃப்ட்ல எங்கடா ஜாம்பிஸ் இருக்கு? இருக்கா? மைன்கிராஃப்ட்ல ஜாம்பிஸ் இல்ல, நைட்ல ஆமா ஜாம்பிஸ் தான். சாரி சாரிடாண்ணா. தெரியாம இங்கே கட்ட கேஸ் அது கிராஃப்ட் பண்ணுங்க. பால் அதை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி வருது. அப்படியே போங்க. டார்ச்சர் பண்ணாத. பண்ணுவேன். ஒன்று சொல்லடா, என் அக்காவை சொன்னடா. சவுண்டு கட்ட போடு गाइस. நம்ம ஆளை பாருங்களே. நாய் மாதிரி குலைகிற. எம்மா பேய், ஏன்டா பேய் இப்படி பண்ணிட்டேறிய? ஆய் மாதிரி பண்ணாதரா. நீதான் கிராணியா? ஏன்னா தான் கிராணியாங்க உழையிட்டு இருக்கான். நீதான் கிராணி. ஹலோ கிராணி. பை பை கிராணி. என்னடா பண்ணிட்டு இருக்க? அவர் வேலை பண்ணிடுவோம். இவனுக்கு குழப்பி விடுறோம் பாரு. இதை எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிலல, நான் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியும், நான் சொல்லிடுவேன் गाइस. ரூம் படிக்கட்டு செய்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு ரூமையே மறைச்சிட்டாங்க. வெயிட் 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 2 minutes ப்ளீஸ் வெயிட். கேஸ் முடிய வரான். பைக் ரத்திட்டேன். கொஞ்சம் டைம் தானே அரியே, கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாதடா அப்து. இங்கே ஒரு உடைக்க போறா, அப்படியே சைடில் போயிருக்கு. நம்ம செகண்ட் ஃப்ளோர் கீழே போ. நெக்ஸ்ட் வீடியோவில் நதருக்கு போவோம். சடை பண்ணாதடா அப்து. என் பவர் தெரியாது, என் கை இந்த சிம்பிளோட பவர் தெரியாது உனக்கு. எல்லாரும் இந்த சிம்பிள உனக்கு தெரியாதுடா. டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க கைஸ். நம்மளால நான் வந்துகிட்டே இருக்கேன். டொமைன் எக்ஸ்பென்ஷன் பச்சை முடிச்சிச்சு எனக்கு. ஜின்சுரி அட்டாக் போட்டுட்டு மோனே. சரிங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.